குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் சங்கந்தது சங்கத்தமிழ் வங்கக்கட கொண்டும் இனம் திங்க குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். கலைஞரின் இலக்கிய படைப்புகள்: சமூக புதினம், வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம். நம் மீது அடக்குமுறை பாயலாம், எனக்கு படுகாயம் விளைவிக்கலாம், என்னை பறிகொள்ளலாம், எதையும் ஏற்க தயார். ரத்தம் சிந்தட்டும், குருதி கொட்டட்டும், கவலை இல்லை. சிந்தும் ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு ரயில்வே போர்டில் எழுதப்பட்டிருக்கும் டால்மியாபுரம் என்ற பெயரை அழிப்போம் என்று படைக்கஞ்சா படைவரிசையை உருவாக்கியவர் கலைஞர். ஓடி வருகிறது ரயில், தண்டவாளத்தில் இருக்கிறது அவர் தலை. முடிவாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் காவலர். முடிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவர் கலைஞர். அவருக்கு 6 மாத கடுங்காவல் விதிக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் மேலும் எழுச்சியை தந்தது.